இன்டர்செக்ஷனாக நம்ம காமனாக உள்ளதை எடுத்து எழுதுவோம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கலாம். இது எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லி எழுதுங்க. ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ வந்து பி யூனியன் சி ப்ராக்கெட் உள்ளதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பி யூனியன் சின்னா பியோட வேல்யூ என்னது 2, 3, 4. சியோட வேல்யூ என்னன்னா 3, 5. இப்போ நம்ம எடுத்து எழுத வேண்டியதான். அப்படி எழுதணும்னா 2, 3, 4, 5 இந்த 4 வேல்யூவும் வரும். இப்போ வந்து இதில் வந்து ஏ வந்து நம்ம கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஏவோட வேல்யூ என்னது 0, 1 கிராஸ் 2, 3, 4, 5. இப்போ நம்ம வந்து 0ஓட பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 வந்து செட் பண்ணலாம். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஓட வந்து இந்த 4 நம்பரை செட் பண்ணலாம். 1, 2. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏவோட வேல்யூ என்னன்னா 0, 1. பியோட வேல்யூ என்னன்னா பி கிராஸ் சியோட வேல்யூ என்னன்னா பி யூனியன் சியோட வேல்யூ என்னன்னா 2, 3, 4, 5. இப்போ வந்து ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணிக்க வேண்டியதான். 0ஓட பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 வந்து செட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து 1ஓட பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 வந்து செட் பண்ணி எழுதிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 1, 3, 1, 4, 1, 5. இதான் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸோட வேல்யூ. இப்போ வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் எழுதிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்னன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏயோட வேல்யூ 0, 1. இப்போ வந்து பியோட வேல்யூ என்னன்னா 2, 3, 4. ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா பி யூனியன் சி, இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பி. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை செட் பண்ணி எழுதிக்கலாம். 0, 2, 0, 3, 0, 4. இப்போ இதை செட் பண்ணி எழுதிக்கலாம். 1, 2, 1, 3, 1, 4. இப்போ வந்து ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சினா இப்போ ஏவோட வேல்யூ என்னது 0, 1, 0, 1. அடுத்து சியோட வேல்யூ என்னதுன்னா 3, 5. இதை செட் பண்ணி எழுதிக்கோங்க. 0, 3, 0, 5, 1, 3, 1, 5 செட் பண்ணி எழுதிக்கோங்கன்னா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த 0ஓட 3யும் 0ஓட 5யும் கமா போட்டு எழுதணும், அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ வந்து இதோட யூனியன் நம்ம என்னன்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் யூனியன் சேர்த்து எழுதிப்போம். யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். இப்போ வந்து 0, 2 வந்து இருக்கா இங்கே இல்லை, அப்போ சேர்த்து எழுத வேண்டியதான். 0, 2, 0, 3 ரெண்டுத்துலையும் இருக்குது. 1 டைம் எழுதுனா போதும். 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லி எழுத வேண்டியதுதான். இப்போ வந்து என்னன்னு எழுதணும்னா எல்ஹெச்எஸ் என்ன ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி கிராஸ் A cross B union A cross C hence proved எழுதுனா போதும். இது வந்து சிஸ்ட் சம்மில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கான ஆன்சர். தேங்க்யூ. இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.